அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான நவம்பர் 8ஆம் தேதிக்காக கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். இந்த நவம்பர் 8ஆம் தேதியை காண முடியாமல் எத்தனையோ பேர் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறார்கள். அவர்களை விட நீங்களும் நானும் பெரியவர்களோ பெரிய பரிசுத்தவான்களோ சொல்வதுக்கு ஒன்றில்லை. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவுள்ள கரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, மனிதனால் சுகமாக்க முடியாத எத்தனையோ நோய்கள், புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள், நிறைய வாழ்க்கையின் போராட்டங்கள், இதன் மத்தியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் ஒன்றை நான் உங்களோடு பேச பிரியப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 12:10 நான் வாசிக்கிறேன். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதங்களை செய்யும் சக்தி, இந்த அற்புதங்கள், மிராக்கிள்ஸ், அந்த சக்தி அல்லது வல்லமை அல்லது பவர் எதில் இருக்கிறது? அபிஷேகத்தில் இருக்குது. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ல, அவருக்குள்ள தான் இந்த கிருபைலாம் அடங்கி இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த அற்புதத்தை செய்கிற கிருபை எனக்கு இருந்தால் என் வாழ்க்கையே அற்புதமாக இருக்குமே, மற்றவங்களுக்கு நான் அற்புதங்களின் தேவனை வெளிப்படுத்த முடியுமே, என் லைஃபே ஒரு மிராக்கிளாக இருக்குமே என்று நீங்கள் சொல்வீங்கள்ல. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த கிருபை உங்களுக்கு வேணும் என்பது தான் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஹார்ட்டில் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க, கிருபை எனக்கு தாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மிராக்கிள்ஸ் நடக்கணும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கணும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். நீங்கள் யாருக்காவது ஏசப்பாவின் அன்பை பற்றி சொல்லும்போது சும்மா வெறும் வார்த்தையில் சொன்னால் இந்த நாட்களில் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஜெபிக்கும் போது அங்கே ஒரு வல்லமை வெளிப்படும் பாருங்க. அப்போது ஜனங்கள் ஆண்டவரை நம்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெற்று ஆவியில் நிரம்புகிறேன், எனக்கு இந்த கிருபை வரமாகி அற்புதங்களை செய்யும் சக்தியை எனக்கு கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ நோயாளிகள் மருத்துவமனையில் போராடுறாங்க, உயிருக்கு போராடுறாங்க, பிரச்சனையோடு தரித்திரத்தில் போராடுறாங்க. இந்த மக்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பான்னு நீங்கள் கேட்கணும். அப்போ ஆண்டவர் இந்த கிருபையை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆமென். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன், அல்லது ஒரு சின்ன ஆசிரியர், கொஞ்சம் வருமானம், ஒரு சின்ன தொழில், இப்படி தான் உங்கள் எண்ணம் போகுது. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? பைபிளில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சபையில் பிரச்சனை வரும்போது சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷனை சூஸ் பண்ணாங்க. எந்த வேலைக்கு? பரிமாறுகிற வேலைக்கு. ஸ்தேவானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அற்புதங்களை செய்கிற சக்தி அவனுக்குள்ள வந்தது. எப்படி? அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார். அவ்வளவுதான். உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம், உங்கள் குடும்பம் எல்லாம் ஒரு சாதாரண குடும்பமாக இருக்கலாம். அபிஷேகமே வல்லமையை கொண்டு வரும். இந்த கிருபை இப்பொழுது கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணலாம், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அற்புதங்களை நிகழ்த்துகிறவர்களாக மாற்றுங்க. ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்தான். அப்போஸ்தலர் 6:8 சொல்லப்படுகிறது, தேவ ஆவியானவரால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடு அற்புதமான காரியங்களை காண்கிறது. எங்கள் வீடு ஒரு அற்புதம், என் பிள்ளைகள் ஒரு அற்புதம், என் தொழிலில் ஒரு அற்புதம், ஊழியத்தில் அற்புதம், டிபார்ட்மெண்ட்டில், ஆஃபீஸில், காலேஜில், ஸ்கூலில் அற்புதங்கள் நடக்குது என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்துவீராக. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஹிந்தியில் கேட்டவங்க, ஹிந்தி மொழி பேசுகிறவங்களுக்கு ஷேர் பண்ண அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்களா, கர்த்தர் உங்களோட பேசினாரான்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.